இன்றைக்கி நம்ம ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வீட்டில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நம்ம வீட்டில் செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தி. இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பாஸ்மதி ரைஸ், அதை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். 1 அன்னாச்சி மொக்கு, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், குடமிளகா, கேரட், கொஞ்சம் பீன்ஸ், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 10லேருந்து 12 பல் பூண்டு, அரை லெமன், 1/4 கிலோகிராம் ப்ரான்ஸ். ஃபஸ்ட்டு இறாலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடணும். இதுக்கிடையில் ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்து அதில் அன்னாச்சி மொக்கு போட்டுட்டு அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் இஞ்சியும் பூண்டையும் அரைச்சி 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வெங்காயத்தோட. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் இதில் கேரட், பீன்ஸ், கேப்சிகம் சேர்த்துருக்கேன். இதில் கேரட், பீன்ஸ், கேப்சிகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெஜிடபிள்ஸ் பாதி வந்தால் போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் மூடி வச்சுலாம் வேக வைக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த தயிரில் அது ஈஸியாக குக் ஆகிடும். நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அது அப்படியே அரை வேக்காடில் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இதில் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் இப்போது சோயா சாஸ் சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்க விரும்பினா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் இதில் லெமன் ஜூஸ் ஊற்றியிருக்கேன். சோயா சாஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இருக்கிறதுனால அது குழந்தைகளுக்கெலாம் ரெக்கமெண்டடில். ஸோ மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ண முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணுங்கள், இல்லைனா ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை நம்ம ஊற வச்சுருந்தோம். அதை தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துட்டு 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி ஊற்றி 1 விசில் மட்டும் ஹையில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் குக்கரை திறந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் கொத்தமல்லி இலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அதில் 3லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம ஊற வச்சுருக்கிற ப்ரான்ஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அதை குயிக்காக ஃப்ரை பண்ணி நம்ம அதை ஃப்ரைட் ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது இப்படி நம்ம கொஞ்சம் வத்தல் தூள் இதெல்லாம் சேர்க்குறதுனால கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் ப்ரான்ஸ் உள்ள. ஸோ நம்ம இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபிக்கு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.